தங்க வயலை சேர்ந்த பிரபல ஓவியர் டாக்டர் நந்தகுமார் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் விருது வழங்கப்பட்டது. பெங்களூர் பாரதிய வித்யா பவன் அரங்கத்தில் நடந்த விழாவில் 9 ஃபிகர் மீடியா என்ற அமைப்பு சார்பில் இந்த விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தங்கச்சுரங்க நிறுவனத்தில் ஓவியராக பணியாற்றிய டாக்டர் நந்தகுமார் தங்கச்சுரங்கம் மூடப்பட்ட பிறகு தனது ஓவிய கலையில் பல்வேறு சாதனைகளை படைத்து வருகிறார். இவரது அற்புதமான ஓவியங்களுக்காக ஏற்கனவே இவருக்கு மாநில மற்றும் தேசிய அளவில் பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. சர்வதேச தரத்தில் இவர் வரைந்துள்ள ஓவியங்களை இப்போது ரசித்துவிட்டு பிறகு இவரது பேட்டியை பார்க்கலாம். வந்து 9 ஃபிகர் மீடியா என்ற ஆர்கனைசேஷன் எனக்கு கொடுத்தது. அது வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவார்டு கொடுத்தாங்க, இன்ஸ்பிரேஷனல் அவார்டு. அதோடு சேர்த்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டும் எனக்கு கொடுத்தாங்க. அது பாரதிய வித்யா பவன் பெங்களூரில் அந்த ஃபங்க்ஷன் நடந்தது. சந்தோஷமாக இருந்துச்சு. என்னை வந்து சந்திக்கும் போது சில ஓவியங்கள் எல்லாம் பார்த்தாங்க. அவங்க பார்த்துட்டு ரொம்ப பெருமைப்பாக கேட்டுட்டு அந்த குழு வந்து என்னை அங்கீகரித்தாங்க அந்த அவார்டுக்கு. சரி, இதுக்கு முன்னே நீங்கள் என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்கிறீங்க? இதுக்கு முன்னால் நிறைய சின்ன சின்ன விருதுங்களை வாங்கியிருக்கிறேன். பிஜிஎம்எல் இருக்கும்போதுலேருந்து சில ப்ரைஸஸ்ங்கெல்லாம் நிறைய வாங்கியிருக்கிறேங்க. அது அந்த அவ்வளோ லெவல்லே தான் இருந்தது எல்லாமே. மைனிங்கை விட்டுட்டதுக்கப்புறம் தான் சில விருதுங்கள்லாம் எனக்கு கிடச்சிது. பெயிண்டர் ஆஃப் த வேர்ல்டு ஸ்டாண்டர்ட்னு ஒரு விருது கொடுத்தாங்க. திருவள்ளுவர் அவார்டு ஒரு கொடுத்தாங்க. டாக்டரேட் இன் கலிஃபோர்னியாவில் அது அந்த இது கொடுத்தாங்க. இப்போ வந்து வாழ்நாள் விருது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவார்டு கிடைச்சிருக்குது. சரி, இப்போவும் தினசரி நீங்கள் ஓவியம் வரைகிறீங்களா? ஆமாம். இப்போ நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி கூட நான் உட்காந்து வரைஞ்சுன்னு தான் இருந்தேங்க. அந்த ஆர்வம் உங்களுக்கு ஒன்றும் குறையில? இல்லை, அந்த ஆர்வம் குறையில, மிகையாக இருக்குது. இன்னும் என்னென்ன செய்யணுன்ற ஆர்வத்தை இந்த அவார்டுங்கெல்லாம் தூண்டி விடுது. 1979 அப்பா இறந்ததுக்கப்புறம் பிஜிஎம்எல்ல ஆர்டிஸ்ட்டாக நான் போயிருந்தேன். ஸ்டார்டிங்லலாம் வந்து அண்டர் கிரவுண்டு ஒர்க்குக்காக தான் போனது. அப்புறமா தான் என்னுடைய திறமையை பார்த்தவங்க பலானவங்க சன்னுன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ஒரு ரூம் கொடுத்து ஒரு ஆர்டிஸ்ட்டு இதில் அப்படி உட்கார வச்சாங்க. மற்றபடி பெரிய அளவில் ஏதோ ப்ரமோஷன் அது இதுன்றதெல்லாம் அங்கே கிடைக்கல எனக்கு. நீங்கள் எந்த மாதிரியான ஓவியங்களை ரொம்ப ஆர்வமாக வரைகிறீங்க? நான் எந்த ஓவியத்துக்கு பண்ணாலுமே முழு ஈடுபாடு ஓவியம், அதுதான் முக்கியமான விஷயம். போர்ட்ரைட் ஆகட்டும், லேண்ட்ஸ்கேப் ஆகட்டும், ஸ்கல்ப்சர்ஸ் ஆகட்டும்,
எந்த ஓவியம் இருந்தாலும் என்னுடைய ஈடுபாடு முழுசாக தான் இருக்குது அதில் அப்படி தான் அதனால் ஒன்றும் இந்த ஓவியம் தான் அந்த ஓவியம் தான்ற பிரச்சனை எனக்கு ஒன்றே இல்லை. நீங்கள் வரலாற்று பண்பாட்டு கலாச்சாரம் அந்த மாதிரி பழைய காலத்து தொன்மை காலத்து ஓவியங்கள் வரைகிறது தான் உங்கள் ஸ்டைலுங்களா? ஆமாம், அதான் உங்கள் ஸ்டைலுங்க. ஆமாம். இல்லை, புதுசாக பண்ணுனாக்கா நான் மாடர்ன் நாட்டு பக்கம் போகல. அது எனக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடு கிடையாது. என்னுடைய இதெல்லாம் வந்து முழு ரியலிஸ்டிக்கான ஒர்க்காக பண்ணணுன்றது தான் என்னுடைய ஆசை. அதில் தான் பயணிச்சுன்னு. ஒரு ஓவியத்தை வரைஞ்சி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிறீங்க? அது இப்போ ஓவியத்தினுடைய தன்மையை பொறுத்தது. அது சில ஓவியங்கள் நான் 3 நாள் 4 நாளில் முடிக்கிறதா இருக்கும், 10 நாளில் முடிக்கிறதா இருக்கும், 20 நாள் எடுத்துக்கிட்டு செய்கிற வேலையும் இருக்கும். அதனுடைய நுணுக்கத்தை பொறுத்தது தான். வளாத்தங்க வயலில் வந்து நான் பிறந்து இந்த மைனிங் அண்டர் கிரவுண்ட்லலாம் போய் வேலை செய்வேனான்னு எனக்கே தெரியல. அதுவும் ஒரு அட்வென்ச்சரஸான ஒர்க்கு தான். நாங்கள் அந்த மாதிரியான பயங்கரமான ஒர்க்குங்கெல்லாம் நம்ம செஞ்சோன்ற பெருமை கூட எனக்கு இருக்குது. எத்தனை வருஷமாக அந்த ஓவியம் நீங்கள் வரைஞ்சிட்டு இருக்கிறீங்க? நான் 10 வயசுலேருந்து ஆரம்பிச்சிடறேன். எங்கள் அப்பா வரைஞ்சின்னு இருக்கும்போது கூட முட்டி போட்டுன்னு போய் பார்த்துன்னு இருக்கிற ஆரம்பமாக அதுதான். நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஸ்கூல்லலாம் செவத்துலலாம் வரி சொல்லுவாங்க டீச்சர்ஸுங்க. அது இன்னும் ரொம்ப பசுமை. அதான் மொத்தம் எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க? 55 வருஷம் ஆகிடுச்சு. இப்போவும் வரைகிறீங்க? ஆமாம். இப்போ இனிமேலும் வரைய போகிறீங்க? இனிமேல் ரொம்ப வரைப்பேன். ஏதாவது திட்டம் வச்சுருக்கிறீங்களா? இப்படி தான் பண்ணணும், இந்த ஓவியத்துறையில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும், அது வரும். அந்த மாதிரி ஏதாவது திட்டம் இருக்குங்களா? அது கூடிய சீக்கிரத்தில் அது வெளிப்படும். அது செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் நம்ம வாழ்த்துக்கள் சார். உங்களை மாதிரி திறமையுள்ளவங்க இந்த மாதிரி புது ஒரு ஓவியத்தில் இதை கொண்டு வந்தால் தான் அது நல்லாயிருக்கும் இல்லைங்களா? இப்போவே ஆர்டிஸ்ட்டுங்கெல்லாம் சொல்லுவாங்க. நான் பெங்களூர் பக்கம் போனேன்னாக்கா அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்கெல்லாம் என்னை சந்திக்குவாங்க. அவங்க சொல்லுவாங்க, உங்களுடைய ஓவியங்கள்லாம் வந்து அப்படியே வச்சுருந்தீங்கன்னா பெரிய மியூசியமே இன்றைக்கி வச்சுருக்கலாம் பெங்களூரில். அந்த மாதிரியான ஒரு ஓவியங்களாக இருக்குது உங்களுடைய இது. என்ன பண்ணுறது, அந்த கால சூழலில் நம்ம கொடுக்க வேண்டியதாக போச்சு அந்த ஓவியங்களெல்லாம். 8 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னல் ஹோட்டலில் ஒரு 8 பெயிண்டிங்கு கொடுத்துருந்தேன். அது லாஸ்ட் மந்த் என்னை அவங்க சந்தித்தாங்க. என்னை ஹோட்டலுக்கு வர சொன்னாங்க. உனக்கு சில ஐடியாங்கெல்லாம் வரும் இந்த ஹோட்டலில் பார்த்தாங்க அப்படின்ட்டுன்னு. அது பால்ன்ற இன்டர்நேஷ்னல் ஹோட்டலு. அதில் போய் நான் பார்த்தேன். நான் அந்த இடத்த பார்க்கும்போது 8 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஓவியத்துங்களெல்லாம் போய் பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ஏதோ என் பசங்களை போய் பார்த்துட்டு வர்ற மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது. He's in KGF, he's called KGF artist, and he's one of his clients, Paul Restaurant, has bought more than 20 drawings and paid 20 paintings and displayed all over the hotel. That's the greatness of Nanda. Nanda, I really honored to honor you that way. I request your co-artist Gautam to give it award because he is totally admired by